பனானாவை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் சூடேறினதும் இந்த ஸ்லைஸாக கட் பண்ண பனானாவை இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிச்சு. 1/4 கப் ரவை சேர்த்துக்குங்க. 1/4 கப் ரவைக்கு 1/2 கப் பால் காய வச்சு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூளும் சேர்த்துங்க. நல்லா வெந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இதுவே சுகர் கண்டென்ட் போதும். உங்களுக்கு வேணும்னா வதக்கும் போதே 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க. இதில் முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். குழி பணியார கடாயை வச்சு நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருண்டைகள்லாம் போட்டு 2 நிமிஷத்தில் திருப்பி எடுத்துருங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.